யோபு 13வது அதிகாரம் 15வது வசனம். யோபு 13:15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாமா? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். இன்னொரு சத்தமா ஒரு டைம் வாசிச்சு பாருங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். எல்லாரும் வாசிங்க, எல்லாரும் சொல்லுங்க அந்த வசனத்தை. கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். உண்மையாவே நாம் நம்பிக்கையா இருக்க முடியாது. சும்மா வேணா நீங்க சொல்லலாம், என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்னு நீங்க சும்மா சொல்லலாம். ஆனா உண்மையா உங்களால சொல்ல முடியாது. இங்க கவனிங்க, உங்களால ஒருத்தரும் சொல்ல முடியாது. எந்த சூழ்நிலையில் தெரியுமா யோபு சொல்றாரு? இங்க கவனிமா, எந்த சூழ்நிலையில் தெரியுமா தேவன் சொல்றாரு, யோபு சொல்றாரு? அவருக்கு பாருங்க, சரிங்களா, 1ஆம் அதிகாரம், யோபு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் வாசிங்க. அவனுக்கு 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தில் புத்திரர் எல்லாரிலும் பெரியவனா இருந்தார். நல்லா கவனிங்க, நல்ல ஒரு நிமிஷம் கவனிங்க, தயவு செய்து கவனிச்சிடுங்க. சும்மா வீணா உட்காந்துட்டு போறல யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. எனக்கும் பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது. கிறிஸ்துவன் சொல்லி பேர் மாத்திரம்தான் இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. ஒரு பிரயோஜனமும் இருக்காது உங்க வாழ்க்கையில. யோபுக்கு 7 குமாரர்கள் இருந்தார்கள், 3 குமாரத்திகள் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, 7000 ஆடுகள் இருந்தது, 3000 ஒட்டகங்கள் இருந்தது, 500 ஏர் மாடுகள் இருந்தது, 500 கழுதைகளாக இருந்தது, திரளான பணிவிடைக்காரா இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, கிழக்கத்தி புத்தர் எல்லாரிலும் பெரியவனாக இருந்தான். நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க ப்ளீஸ் ப்ளீஸ், தயவு செய்து. ஒரே நாள்ல, தயவு செய்து கவனிங்க, யாரும் கீழே பார்க்காதீங்க. ஒரே நாள்ல 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் இறந்து போனார்கள். யோபுக்கு இருந்த 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகளும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் மொத்தமே அழிந்து போச்சு. பணிவிடைக்காரன் எல்லாம் அழிந்து போனாங்க. அது மாத்திரமல்ல, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் கொடிய பற்கள். இந்த பற்களை மூட கொஞ்சம் சத மாத்திரம் தான். இங்க கவனிங்க, தயவுசெய்து கவனிங்க. பற்கள் எல்லாமே போயிடுச்சு, ஒண்ணுமே இல்லை. என்ன தெரியுமா சொல்றாரு? ஆண்டவரே, இன்னும் கூட உன் மேல இருக்கிற நம்பிக்கைய நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன் ஆண்டவரே. இன்னும் கூட உன் மேல இருக்கிற நம்பிக்கை விட மாட்டேன் ஆண்டவரே. என் பிள்ளைகள் இறந்து போனாங்க, எனக்கு இருந்த திரளான ஆசைகள் போனது, என் சரீரத்தில் இருக்க எல்லா சுகமும் போயிடுச்சு. கவனிக்கிறீங்களா? ஒண்ணு இல்லாததுக்கு நம்பிக்கை இழந்து போகிற அற்ப விசுவாசிகளா நாம் இருக்கிறோம். ஒண்ணுமே இருக்காது, ஆண்டவர் மேல நம்பிக்கை போயிடும். ஒண்ணுமே இருக்காது, சபைக்கு வர மாட்டோம். ஒண்ணுமே இருக்காது, ஆராதிக்க மாட்டோம், வேதத்தை வாசிக்க மாட்டோம். ஒண்ணுமே இருக்காது, ஊழியம் செய்ய மாட்டோம். ஒண்ணுமே இருக்கா, சின்ன சின்ன விஷயம்தான். யோபு சொல்றாரு, நீர் என்னை கொன்று போட்டாலும் வருதா? விசுவாசம் வருமா? அந்த நம்பிக்கை வருதா? இல்ல, வராது. எல்லாம் இழந்து போன சூழ்நிலையில சொல்றாரு யோபு, ஆண்டவரே எனக்கு எல்லாம் போயிடுச்சு, என் பிள்ளைங்க போயிட்டாங்க, என் சரீரத்திற்கு எல்லாமே போயிடுச்சு, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. எனக்கு இருந்த 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏறு மாடு, 500 கழுதைக எல்லாம் போயிடுச்சு. என் சரீரத்துல முழுவதுமா என்ன இருக்குங்க? கொப்பளங்கள். ஒரு ஓட்டை எடுத்து என்ன பண்றான்? சுரண்டி இருக்கான். அப்ப கூட தேவன் மீது வைத்த அந்த நம்பிக்கை போல, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. காரணம் எதை கேட்டாலும் காரணம், மண்ணாங்கட்டி காரணம். தேவனை ஏன் ஆராதிக்கல, தேவனை ஏன் துதிக்கல? ஏதாவது ஒரு காரணங்கள், சூழ்நிலையை காரணம் காட்டி தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையை அசட்டை செய்கிற அற்ப விசுவாசிகளா இருக்கிறோம். ரொம்ப கஷ்டம். எப்படிங்க ஜெயம் பெற முடியும்?
ஆண்டவர், நீ என்ன கொன்று போட்டா கூட என்ன பண்ண மாட்டேன், செத்துருவனை தவிர உன் மேல இருக்கிற நம்பிக்கை என்ன பண்ண மாட்டேன், நான் விட மாட்டேன் ஆண்டவரே, நான் விட மாட்டேன் ஆண்டவரே. அந்த சூழ்நிலை உனக்கு எனக்கு வராது, உங்களுக்கு எனக்கு வராது. ஆனாலும் உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்க நம்பிக்கை விடாத 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 விடாத. அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார். தெரியுமா, உனக்குரியதை நிறைவேற்றியே தீர்வார். பொய் சொல்கிற தேவன் அவர் கிடையாது. தெரியுமா, மனசு மாற மாட்டார். அவர் உன்னை ரட்சிக்கிறதற்காகத்தான் தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார். அவருடைய சரீரத்தில் உன் அவருடைய பட்ட காயம் வேதனை உன்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காகத்தான். தெரியுமா, அது உனக்காகத்தான் அவமானப்படுத்தப்பட்டார், உனக்காகத்தான் நிந்திக்கப்பட்டார், உனக்காகத்தான் எல்லா இடுக்கணிலும் நியாயம் தீர்ப்பிலும் எடுக்கப்பட்டார். யாருக்காக சொல்லுங்க, சொல்ல மாட்டுகிறீங்களே, சொல்லுங்க. ஒன்று இல்லாத கல்லுக்கும் மண்ணுக்கும் எத்தனை வைராக்கியம், எத்தனை அப்படித்தானே இருந்தோம் ஒரு காலத்துல. இன்னைக்கு தேவனாகிய கர்த்தரிடத்துல வரும்போது எங்க போச்சு நம்முடைய நம்பிக்கை? அவனுடைய மனைவி வந்து கேட்கிறான், நீ இவ்வளோ கஷ்டப்படுறியே, உன்னை என்னால பார்க்க முடியல, சரீரத்துல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கார்வெல்லாம் இவ்வளோ கொப்பளங்கள், நீ வேதனைப்படுகிறது என்னால பார்க்க முடியல. நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு. இன்னும் என் உத்தமத்துல நீ நிக்கிற. கவனிங்க கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. உனக்குன்னு ஒரு நியமித்திருக்கிற ஓட்டம் உண்டு, தளர்ந்து போவாதே. அதனுடைய முடிவு உனக்கு ஒரு பெரிய மகிமையை, ஜெயத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க, அதுல வாசிக்கலாம். யோபு 2வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி. நல்ல கவனிங்க ஒரு நிமிஷம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாருன்னா இருக்கிறோமா சொல்லுங்க. ஆனா நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை எந்த அளவில் இருக்கு? இன்னைக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டுடுங்க, தேவப்பிள்ளை எல்லாத்தையும் தூக்கி போட்டுடுங்க. யோபுக்கு இருந்த அந்த நம்பிக்கையை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. இங்க கவனிங்கம்மா, என்னங்க, யோபுக்கு இருந்த நம்பிக்கை எனக்கு கொடுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, யோபுக்கு இருந்த நம்பிக்கை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. யோபுக்கு இருந்த நம்பிக்கை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, யோபுக்கு இருந்த நம்பிக்கையை கொடுங்க ஆண்டவரே. அதன் முடிவு என்ன தெரியுங்களா? வாசிக்கலாம். யோபு 42:12 வாசிங்க. யோபு 42:12. கர்த்தர் யோபின் முன்னிலையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். பாருங்க, கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகள், 6,000 ஒட்டங்கள், 1,000 ஏர்கள், 1,000 கழுதைகள் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமால் என்றும், இரண்டாம் மகளுக்கு கெத்சியால் என்றும், மூன்றாம் மகளுக்கு கெர்னோப் என்றும் பெயரிட்டான். நல்ல கவனிங்க, அதுல 16வது வசனத்தை 17வது வசனத்தை வாசிங்க. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். விட்டுட்டாரா? நீ என்னை கொன்று போட்டாலும் உன் மேல நம்பிக்கையா இருப்பேன், எனக்கு எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு ஆண்டவரே குறை சொன்னாங்களா? சொல்லுங்களேன் ப்ளீஸ், தயவு செய்து கவனிங்க. விசுவாச பிள்ளைகளை தயவு செய்து கவனிங்க. இன்னைக்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியாகிய தேவன் உன் உள்ளத்தோடு உறவாடி பேசுகிறார். விட்டுட்டாரா? சொல்லுங்க, விட்டுட்டாரா? ஓ, நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம், நம்பிக்கைக்கு உரியவரே. நல்ல கரங்களை உற்சாகமா தட்டி நம்பி வந்தே. சோர்ந்து போவாத, சோர்ந்தே போவாத. அவன் மனைவி சொல்றால, செத்துறேன்னு சொன்னால, ஆண்டவர் அவனை விடல. நெடுநாளாய் இருந்து
பூரண வயது உள்ளவனாய் மரித்தானே. ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி நல்லா உற்சாகமா உள்ளத்தின் ஆழத்தை எல்லாத்தையும் ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. நன்றி சொல்ற ஆண்டவரே, என் பலவீனத்தை மாற்றுங்க, என் அவிசுவாசத்தை மாற்றுங்க. ஆமென். நம்பி வந்தே உம் சமூகம் நல்லா தம்பி நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே உம் வசனம் உள்ளத்தின் ஆழ்த்த ஆட்டம் நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பிந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். நல்லா உற்சாகம் சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. நல்லா நல்லா நல்ல கையை தட்டு. வாக்குதவரே, வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கைதானே. பாதைக்கு தீபம், வேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. ஆற்றல் உள்ளது, ஜீவன் உள்ளது, உந்தன் அருள்வாக்கு. ஆற்றல் மிகுந்தது, ஜீவன் உள்ளது, உந்தன் அருள்வாக்கு. எல்லாம் உற்சாகமா கரங்களை தட்டி. ஆமென். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே உம் வசனம். உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சோர்ந்து நல்லா உற்சாகமா விசுவாசத்தோடு நல்லா உள்ளத்தை ஆத்து. உம்மை நம்புகிற மனிதர்கள் ஹalleluya ஹalleluya. இன்னும் உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதா. உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதால் பாதைக்கு தீபம். எல்லாம் 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 ஆமென். எல்லாம் உற்சாகம். ஓ ரபாலா கரா தூண சந்தர பலனா. என் உள்ளத்துல இருக்க அவிசுவாசத்தை தூக்கி போடுற ஆண்டவரே, உம்மை நம்புற ஆண்டவரே. ஓ ஹalleluya. ஆமென். உந்தன் அருள் வாக்கு ஆத்தை கிரியம் வேலை உள்ளடக்கம் உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே உம் வசனம். ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணலாமா? உன் மேல இருக்கிற நம்பிக்கைய எந்த சூழ்நிலையும் ஆண்டவரை நான் விட்டுட மாட்டேன் ஆண்டவரை. சத்தமா சொல்லுங்க, விட்டுட மாட்டேன். உன்னை தோல்வி அடையும்படி அவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம் உன்னை வழி நடத்தாது, உன்னை மேன்மை அடையும்படி செய்யும். ஏன் பிள்ளை கவலைப்படுற? ஏன் கவலைப்படுற? ஏன் வேதனைப்படுற? ஏன் தோண்டு போடுற? கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை விலக மாட்டார்.
நீ நம்புகிற நம்பிக்கை ஒரு பொய்யை நம்பல, ஒரு பொய்யை நம்பல. நீ ஒரு பொய்யை நம்பல. நீ நம்பி வந்திருக்கிற ஒரு இடம் என்ன தெரியுமா? ஓ ஷஹா லக்கரதானா மாமா. இன்னைக்கு உன் மனசுல இருக்க 1000 கேள்விகள், 1000 குறைகள் கர்த்தர் மேல இன்னைக்கு உன்னை வழி நடத்துறார் தெரியுமா? இன்னைக்கும் அவிசுவாச கர்த்தர் என்ன பண்ணல, பார்க்கல. உன் அவிசுவாச ஆண்டவர் பார்க்கல, உன் பலவீனத்தை பார்க்கல. இன்னும் ஆண்டவருக்கு என்ன தெரியுமா ஆசை? இன்னும் உன்னை பலப்படுத்தணும், இன்னும் உன்னை ஆசீர்வதிக்கணும், இன்னும் உன்னை உயர்த்தணும். ஆண்டவர் சொல்றார், உன் கையை பிடிச்சிட்டார்னா ஆமேன் ஹல்லேலூயா, உனக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில் நீ ஜெயம் பெறுற வரையிலும் அந்த விசுவாசத்தை முடிக்க மாட்டார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சோர்ந்து போயிட்டல்ல, சோர்ந்து போயிட்டல்ல, சோர்ந்து போயிட்டல, பலவீனம் அடைஞ்சிட்டல. கர்த்தர் சொல்றார், வானா வானா சொல்லு, வானா வானா. பொய் சொல்றதுக்கு நான் மனுஷன் இல்லை, ஏமாத்துறதுக்கு ஒரு மனுஷன் இல்லை, வஞ்சிக்கிறதுக்கு மனுஷன் இல்லை, உன்னை வெறுமையாய் அனுப்பி விடுகிறதுக்கு ஒரு மனுஷன் அல்ல. ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை இப்போது உனக்கு கடந்து வருகிறது. உனக்கு முன்னாடி அநேக மக்கள் ஆண்டவர் திருஷ்டாங்கமா வைத்திருக்கிறார். அவர்கள் எல்லாம் அந்த ஓட்டத்தை ஜெயமாய் முடித்தார்கள். அவர்கள் நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஜெயமாய் முடித்து நமக்கு முன்பாய் எடுத்துக்காட்டுகளாக திருஷ்டாந்தங்களாய் நிற்கிறார்களே தேவ பிள்ளையே. கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஒன்னும் இல்லை, கவலைப்படாத, வெறுமைதான், கவலைப்படாத. ஆண்டவர் அந்த வெறுமையிலிருந்து தான் நிறைவை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கள், 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 ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அப்படியே எழுந்து நிற்போம், அப்படியே எழுந்து நிற்போம். கண்களை மூடி ஸ்தோத்திர ஆண்டவரே, கண்களை மூடி. யாரும் அங்கங்க போவாதீங்க. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. எல்லாரும் கரங்களை நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தரும் அருகே நின்று கொண்டிருக்கிறத மறந்து போவார். இருதயத்தை ஆண்டவருக்கு நீராய் திருப்பி உனக்குள் தேவன் நியமித்திருக்கிற அந்த ஓட்டம் எங்க தடைப்பட்டு இருக்கிறது பாரு மகனே. கண்ணு முடிங்க, எல்லாம் கண்ணு முடிங்க. இன்னைக்கு பலனடைந்து தான் வெளியில போகணும். இன்னைக்கு விடுவிதலை ஆக்கப்பட்டு தான் வெளியே போகணும். கர்த்தர் அதை விரும்புகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வேற தெரியுமா? உன் பலன் வேற தெரியுமா? உன்கிட்ட இருக்கிற வல்லமை வேற தெரியுமா? இன்னும் சோர்ந்து போயிருக்கிறாயே, இன்னும் பிசாசின் பிடியிலே அலக்களிக்கப்பட்டு இருக்கிறாயே, இன்னும் சிக்குண்டு இருக்கிறாயே. ஏதோ வாழ்க்கையில ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற, என் விதின்னு சொல்லி எல்லா துன்பத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிற. இல்ல, அதல்ல. ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. தாவீது கிட்ட இருந்தது என்ன தெரியுமா? வைராக்கியம் மாத்திருந்தான். என்ன வைராக்கியம் தெரியுமா? என் தேவன் ஜீவன் உள்ள தேவன், என் தேவன் சத்துருக்களை அழிக்க வல்லமை உள்ளவர், என் தேவன் சத்துருக்களை சிதறடிக்க வல்லமை உள்ளவர், என் தேவன் பராக்கிரம் உள்ள கர்த்தர், அவரால் செய்ய முடியாத ஒன்றும் இல்லை. அந்த வைராக்கியம் தான், அந்த வைராக்கியம் தான் சவுல் கிட்ட இல்லாம போச்சு. கரங்களை உயர்த்தி, அந்த வைராக்கியம் தான் இஸ்ரவேல் மக்களிடத்துல இல்லாம போச்சு. ஆனா தாவீது இடத்துல இருந்த அந்த வைராக்கியம் தான் மகாபெரிய வல்லமை. இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி பூமியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அறிந்து கொள்வார். உங்க மொழியே மொழியாந்தன. ஓ ஹல்லேலூயா. தேவன் வெளிப்பட முடியும். வேற யார் இருக்காங்க தேவன் வெளிப்படுவதற்கு?
கரங்களை உயர்த்தி சொல்லு, என் மூலமா தான் ஆண்டவரை நீ வெளிப்படணும். அதற்காகத்தான் என்ன தெரிஞ்சிட்டீங்க ஆண்டவரே. நல்லா கையை உயர்த்தி, நல்லா கையை உயர்த்தி சத்தமா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, தேவ வல்லமை உன்னை நிரப்பட்டும், தேவ மகிமை உன்னை நிரப்பட்டும். அந்த விசுவாசத்தை கர்த்தர் இன்னைக்கு துவக்கட்டும். எவ்வளவு நாளைக்கு பயந்து பயந்து விடுதலை இல்லாம ஒரு வாழ்க்கை, சிறைப்பட்ட ஒரு வாழ்க்கை, பலவீனமான ஒரு வாழ்க்கை, சோர்ந்து போன ஒரு வாழ்க்கை. ஓ, வெளியில வா இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. ரதலஹரதநாமா. நல்ல கையை உயர்த்தி ஆண்டவர் இடத்துல கேளு, நல்ல கேள். கர்த்தர் உன்னை உருவாக்கும்படியாய், உன்னை மணையும்படியாய், உன்னை உயிர்ப்பிக்கும்படியாய் வந்திருக்கிற நேரம் இது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏதோ ஆண்டவர்கிட்ட வந்த சாப்பாடு கிடைக்குது, ஆண்டவர்கிட்ட வந்த துணி கிடைச்சிச்சு, ஆண்டவர்கிட்ட வந்த வீடு கிடைச்சிச்சு, ஆண்டவர்கிட்ட வந்த காரு கிடைச்சிச்சு. அதல்ல அதல்ல அதல்ல, அதிலும் மேன்மையான ஒன்று, என் மூலமா ஆண்டவர் வெளிப்படணும், என் மூலமா ஜீவனுள்ள தேவன் வெளிப்படணும். அவர்தான் உண்மை, அவர்தான் உண்மை, அவர்தான் உண்மை. இன்னைக்கு இந்த உலகம் பொய்யை நம்பி போய் கொண்டிருக்கிறது. யார் தடுத்து நிறுத்த முடியும்? கையை உயர்த்தி சொல்லு, நான் தான் ஆண்டவரே. சத்தமா சொல்லு, உனக்குள்ள ஒரு அபிஷேகம். நான் தான் ஆண்டவரே, நான் தான் ஆண்டவரே, நான் தான் ஆண்டவரே, நான் தான் ஆண்டவரே, நான் தான் ஆண்டவரே. என் மூலமா தான் ஆண்டவரே, என் மூலமா தான் ஆண்டவரே. ஓ, எங்க போச்சு உன் ஆண்டவர்? கிரியை செய்ய முடியாதபடிக்கு தோல்வி அடைந்து விட்டவரா? ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போயிட்டா? ஓ ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்க. சத்தமா ஆண்டவரே, சத்தமா ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உன் பக்கத்துல ஆண்டவர் நின்று இருக்கிறார், உன் பக்கத்தில் ஆண்டவர் என்ன சொல்றார்? உன் ஜீவனை காத்திருக்கிறேனே, உன் பிள்ளை ஜீவனை காத்திருக்கிறேனே, உன்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறேனே, உன்னை பலப்படுத்தி இருக்கிறேனே, உன்னை விடுதலை ஆக்கி இருக்கிறேனே, உன்னை ஆசீர்வதித்து இருக்கிறேனே, எல்லா சாப கட்டிலிருந்து உன்னை உடைத்து இருக்கிறேனே. நான் உன் தேவன் அல்லவா? நான் ரட்சிக்க திராணியற்றவரா? இல்லப்பா, 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 இல்லப்பா. நல்ல கையை உயர்த்து. இல்ல, நீர் ஒருவர் தான் ஜீவனுள்ள தேவன். நான் வெளிப்படுத்தணும், வாயின் வார்த்தையினால் அல்ல, என் வாழ்க்கையின் கிரியை மூலம் ஆண்டவரே. உன்னை பார்த்து நடுங்கணுமே, பிசாசு நடுங்கணுமே, சாபங்கள் நடுங்கணுமே, பாவங்கள் நடுங்கணுமே, சூனியங்கள் நடுங்கணுமே, பலவீனங்கள் நடுங்கணுமே, வியாதி நடுங்கணுமே. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென், 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 ஆமென். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை அபிஷேகிக்கிறார். கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ள, கர்த்தருடைய மகிமை உன்னை மூடிக்கொண்டு எல்லாம் கையை உயர்த்தி ஆமென். உன்னை அழைத்திருக்கிறேன், உன்னை அழைத்திருக்கிறேன், உன்னை அழைத்திருக்கிறேன். உனக்குன்னு ஒரு ஓட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறேன். நான் நியமித்திருக்கிற ஒரு ஓட்டம் உண்டு அன்பு சகோதரனே. கர்த்தர் உன்னை பார்த்து பேசியிருக்கார். அன்பு வாலிப தம்பியே, உனக்காக ஒரு ஓட்டத்தை வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் சூழ்நிலையை பார்க்காத. ஆமென். யோபு சொன்னால, நீ என்ன கொன்னு போட்டுரு ஆண்டவரே, நீ என்ன கொன்னு போட்டுடு. என் பிள்ளைகள் இழந்த போது கூட உங்க மேல நம்பிக்கையா தான் இருந்தேன். எனக்கு இருந்த எல்லா ஆசைகளும் இழந்த போது கூட உங்க மீது நம்பிக்கையா தான் இருந்தேன். என் சரீரத்தில் இருக்கிற எல்லா சுகமும் இழந்து போன பிறகு கூட உங்க மேல நம்பிக்கையா இருப்பேன். இப்போ நான் மேல உங்க மேல நம்பிக்கையா இருக்கிறேன். என்னை சாகடிச்சாலும் உன் மேல நம்பிக்கையா இருப்பேன். என்னை சாகடிச்சாலும் மேல நம்பிக்கையா இருப்பேன். ஹல்லேலூயா. ரகபபரதனமா. அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது. யாரை நம்பி வந்திருக்கிற? ஓ ராகரதானா. உன்னதமான தேவனை நம்பி வந்திருக்கிறல்ல. உனக்கா யுத்தம் பண்ணுகிற தேவனை நம்பி வந்திருக்கிறாய் இல்லையா? ஓ, உன்னை மேன்மைப்படுத்தி உயர்த்துகிற தேவனை நம்பி வந்திருக்கிறார். உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவரை நம்பி வந்திருக்கிறல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ரகரதானமா வரதானமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளியே போவாத, நம்பிக்கை இல்லாம வெளியே போயிடாத, வைராக்கியம் இல்லாத வெளியில போயிடாத. எனக்கு அந்த வைராக்கியத்தின் ஆவி ஊற்றும் ஆண்டவரே. சொல்லி கேளுங்க, நல்லா கையை உயர்த்தி. தம்பி சொல்லி கேளு, தம்பி சொல்லி கேளு. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே,
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சொல்லு சொல்லு இன்னும் சத்தமா. ஹalleluya, 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 ஹalleluya. யாருக்கோ பேசுறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? கர்த்தருடைய சத்தம் காதல் வருது பாரு. கர்த்தரும் அருகே நின்று பேசுறாரு. கர்த்தரும் அருகே நின்று பேசுறாரு. மகளே, உன்னோடு தான் பேசுற. அன்பு தம்பியை, உன்னோடு தான் கர்த்தர் பேசுறாரு. அன்பு சகோதரனை, உன்னால் தான் பேசுறாரு. அன்பு தாயாரு, கர்த்தரோட பேசுறாரு. வைராக்கியம் இல்லாம வெளியில போயிடாதே. விசுவாசம் இல்லாம வெளியில போயிடாதே. நம்பிக்கை இல்லாம வெளியில போயிடாதே. யாரோ ஒருத்தருக்காக கர்த்தரை விட்டு விடாதே. யாரோ ஒருத்தர் சொன்னானே, கர்த்தரை விட்டுறாதே. ஹalleluya. ஊற்றுங்க ஆண்டவருடைய வல்லமை. சொல்லு கேளு. ஊற்றுங்க ஆண்டவருடைய வல்லமை. இந்த தேசத்துக்கு நான் உன்னை வெளிப்படுத்தி ஆவணும் ஆண்டவரே. இல்லைன்னு சொன்னா இந்த தேசம் அழிஞ்சிடும் ஆண்டவரே. இந்த தேசம் அழிஞ்சிடும் ஆண்டவரே. உம்மை அறியாமலே இந்த தேசம் அழிஞ்சிடும் ஆண்டவரே. அதற்கு நான் காரணமாயிடக்கூடாது ஆண்டவரே. என்னை மன்னியும் ஆண்டவரே. என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஆமென் சத்தமா ஊற்றுங்க. கேளு. சும்மா நின்று ஆராதனை பண்ணாத. வீணு வீணு, அது வீண். ஏமாத்துற, உன்னையே ஏமாத்திட்டு இருக்கிற. கரங்களை நல்லா உயர்த்து ஊற்றும் ஆண்டவர். ஆண்டவருடைய சமூகத்துல கேளு. கேளு. ஆண்டவரே, என் வாழ்க்கை இன்னைக்கு மாறணும் ஆண்டவரே. எத்தனையோ வருடங்கள் மாறாம இருக்கிற என் வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே. ஏதோ ஒன்றுக்கான உன்னை விட்டு பின்வாங்கிட்ட ஆண்டவரே. ஏதோ ஒண்ணுக்காக உன்னை விட்டு பின்வாங்கி போயிட்ட ஆண்டவரே. நீ அதை பார்த்துட்டு இருக்கீங்க ஆண்டவரே. அதை பார்த்து நீங்க வேதனைப்படுறீங்க ஆண்டவரே. இல்ல, உம்மை விட மாட்டேன் ஆண்டவரே. உம்மை விட மாட்டேன் ஆண்டவரே. உம்மை விட மாட்டேன். ஹalleluya. உம்மை ஆராதிக்கிறேன். எல்லா கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிறேன். ஹalleluya. நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன். ஹalleluya. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இன்னும் இன்னும் நல்ல சத்தமா ஹalleluya. ஸ்தோத்திரங்கள் 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 ஸ்தோத்திரங்கள். இன்னும் சத்தமா ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். எலியாவின் தேவனோ நீதானையா. கரங்களை உயர்த்தி பாடலாமா? எலியாவின் தேவனும் நீதானையா. பிரைஸ் தி லார்ட். எல்லா கரங்களை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. நன்றி 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 ஆண்டவரே. எலியாவின் தேவனோ நீதானையா. கருத்தாக ஜபித்திட கிருபை தாருமே. எலியாவின் தேவனும் நீதானையா. கருத்தாக ஜபித்திட கிருபை தாருமே. எலியாவை போல உந்தன் முன்பு உறுதியாய் நின்றிட பலன் தாருமே. எலியாவை போல உந்தன் எல்லா கரங்களை தட்டி நல்லா கையை தட்டி நின்றிட பலன் தாருமே. எலியாவின் தேவனும் நீதானையா. கருத்தாக ஜபித்திட கிருபை தாருமே. பாதால் உம்மை நான் உயர்த்திடவே பலமான வல்லமை தாரும் தேவா. பாதால் முன்பு உம்மை நான் உயர்த்திடுவேன் ஆண்டவரே. பலமான வல்லமை தாரும் தேவா. சத்துருக்கள் முன்பு வீழ்த்திடவே வானத்தின் அக்கினி ஊற்றுமையா. சத்துருக்கள் முன்பு வீழ்த்திடவே வானத்தின் அக்கினி ஊற்றுமையா.
நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக, ஒரு கரமும் சும்மா இருக்காது, எல்லா கையை தட்டி நல்ல ஆமென். கிருபை தாருமே எலியாவின் தேவனும் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிரியைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா, உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறேன். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பலன் அடைய செய்கிறதற்காக ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. பலன் தாருமே பாதால் முன்னும்மை நான் உயர்த்திடவே பலமான வல்லமை தாரும் தேவா. சொல்லுங்க. பாதால் முன்னும்மை நான் உயர்த்திடவே பலமான வல்லமை தாரும் தேவா. சத்துருக்கள் முன்பு வீழ்த்திடவே வானத்தின் அக்கினி ஊற்றுமையா. சத்துருக்கள் உம்மை உயர்த்திடவே வானத்தின் அக்கினி ஊற்றுமையா. எலியாவின் தேவனும் அப்பாவை பார்த்து ஜீசஸ், கருத்தாக ஹalleluya, ஆமென். எலியாவின் தேவனும் நீதானையா. கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. எலியாவை போல உந்தன் முன்பு உறுதியாய் நின்றிட பலன் தாருமே. எலியாவை போல உந்தன் முன்பு உறுதியாய் நின்றிட பலன் தாருமே. யோர்தானை போல் நிற்கும் பெருந்தடைகள் அபிஷேகத்தால் இன்று விலகிடவே. அப்படியே கரங்களை நல்லா தட்டி. யோர்தானை போல பெருந்தடைகள் அபிஷேகத்தால் இன்று விலகிடவே. அக்கினி அபிஷேகம் இப்பொழுதே என் மீது ஊற்றிட வேண்டுமைவா. அக்கினி அபிஷேகம் இப்பொழுதே என் மீது ஊற்றிட வேண்டுமைவா. எலியாவின் ரதலக்கமா தூர தீன சந்தரவனா ஓரியா தூர சதாலக்கரா. பரிசுத்த ஆவியாகிய தேவன் இப்போது உம்முடைய பிள்ளைகள் மத்தியில வல்லமையாய் கிரியை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. எலியாவை போல உந்தன் முன்பே உறுதியாய் நின்றிட பலன் தாருமே. யோர்தானை போல பெருந்தடைகள் அபிஷேகத்தால் இன்று விலகிடவே. கரங்களை ஊற்றி யோர்தானை போல பெருந்தடைகள் அபிஷேகத்தால் இன்று விலகிடவே. அக்கினி அபிஷேகம் இப்பொழுதே என் மீது ஊற்றிட வேண்டுமைவா. அக்கினி அபிஷேகம் ஆமென். சொல்லுங்க அப்பா கிட்ட, கர்த்தர் உன்னை உருவாக்கி அனுப்புகிறார், உன்னை பலனாய் திடனாக. எலியாவின் தேவனோ நீதானையா. கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. எலியாவின் தேவனோ நீதானையா. கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. எலியாவை போல உந்தன் முன்பே உறுதியாய் நின்றிட பலன் தாருமே. எலியாவை போல உந்தன்
முறை அப்பா, இன்னும் ஒரே ஒரு முறை. ஓ ஜீசஸ், ஆமென் ஆமென். இன்னும் ஒரு முறை, இன்னும் ஒரு முறை, இன்னும் ஒரு முறை. அப்பா அப்பா ஊற்றுங்க டாடி, ஒரு பிள்ளைகளை உருவாக்குங்க, ஒரு பிள்ளைகளை உயிர்ப்பிய ராஜா. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. கபாலா கராதோனாமா ஷந்தரதலியாத்து ஷடலியா கபரதனமா துரபியா கபர்ஷ துனமா கபரம துரபியா கஷ துரபியா துரமா துனமா கரதலரா துன ஷபரபி. ஓ உடைத்து உடைத்து மகிமை. ஹalleluya. அப்பா வானத்தை திறந்து உம்முடைய பிள்ளைகளை அபிஷேகிக்கும்படியா, இந்த வல்லமையினால் நிரப்பும்படியா. ஆமென் 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 ஆமென். ஓ ஜீசஸ், கர்த்தர் உன் அருகில் நிற்கிறாரே, உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக, உன்னை விடுதலையாக்கும்படியாக. கண்ணப்படி. ஆமென் 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 ஆமென். ஓ ஜீசஸ், ஆமென் ஆமென். கர்த்தாவே ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஓ ஜீசஸ், ஆமென் ஆண்டவரே. போதும் ஆண்டவரே, உம்மை வெளிப்படுத்தாத அவிசுவாசமான அற்ப விசுவாசமான இந்த வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க, ஒரே விஷயம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதி. நீ எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உன் அருகில் நிற்கிற. கண்ணை மூடி தம்பி, கண்ணை மூடி ஒரே ஒரு வார்த்தை சொல். உம்மை வெளிப்படுத்தாத அற்ப விசுவாசமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தை வாயத்திலிருந்து சொல்லுங்களேன். உம்மை வெளிப்படுத்தாத, நீ ஜீவனுள்ள தேவன் என்கிறது வெளிப்படுத்தாத அற்பமான அவிசுவாசமான வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் இழந்த போதும் நீர் என்னை கொன்று போட்டாலும் உன் மேல நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல். அந்த யோபுவின் நம்பிக்கை, அப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுங்க. நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. குறை சொல்ற வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. என்னை அர்ப்பணித்து கடந்து போகிறேன், என்னை அர்ப்பணித்து கடந்து போகிறேன். இயேசு ராஜாவின் நாமத்துல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களுக்கு